அந்தர்பல்ட்டி அடித்த பிரேமலதா மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புறத்திலே எடப்பாடி பழனிசாமி சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு புறத்திலே அதிமுகவின் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய நமது செங்கோட்டையன் நேற்றைய தினம் கூட பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களையும் நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்தித்து பேசிவிட்டு வந்தார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதே எடப்பாடி பழனிசாமி எது என்ன வேண்டும் நடந்தாலும் என்னுடைய விஷயத்திலே நான் கவனமாகத்தான் இருப்பேன், என்னுடைய வேலைகளை நான் செய்து கொண்டேதான் இருப்பேன், யார் என்ன சொன்னாலும் அதற்கெல்லாம் நான் அசைந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார். இன்னும் நமது தேமுதிக விஜயகாந்துடைய கட்சி யாருடன் கூட்டணி என்பது வைப்பது, அந்த பக்கம் போலாமா இந்த பக்கம் போலாமா அப்படின்னு தெரியாமல் நடுத்தெருவிலே முழித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி, விஜயுடைய கூட்டணி, அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுடைய கூட்டணி, இப்படி மாறி திடீரென அந்தர்பல்ட்டி அடித்துக் கொண்டிருக்கிறார் நமது பிரேமலதா அவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படித்தான் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது உருவாக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. தமிழகம் 2026ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிற சூழலிலே அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக வேலைகளை பார்த்துட்டு வர்றாங்க. அதே கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தையும் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதர கட்சிகள் கூட்டணியை அமைத்து விட்டு வெற்றி வகை சுடுவதற்கான வேலைப்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கட்சிகள் மட்டும் இன்னும் கூட்டணி அறிவிப்பை வெளியிடாமல் ரகசியம் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட்டியலில் தேமுதிகவும் இடம்பெற்றிருக்கிறது. இதுவரை கூட்டணி குறித்த அறிவிப்பை பிரேமலதா விஜயகாந்த் வெளியிடவே கிடையாது. இல்ல அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க தேமுதிக நெருக்கம் காட்டி வருவதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி முதுகிலே குத்தி விட்டார் என்று நான் சொல்லவே இல்லை என பிரேமலதா கூறியதற்கு பிறகு இரு கட்சிகளுக்கும் நட்பு என்பது வலுப்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனிடையே எடப்பாடி பழனிசாமி மக்களால் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படவில்லையே தவிர 4 ஆண்டு காலம் அவர் கையிலே கொடுத்த அந்த முதல்வர் பொறுப்பை சிறப்பாக செய்தார் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். இவருடைய பேச்சு அரசியல் வட்டாரத்திலே புதிதாக ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி என் முதுகிலே குத்தி விட்டார் அப்படின்னு சொன்னார். அடுத்த மறுநாளே எடப்பாடி பழனிசாமியின் முதுகிலே குத்தியதாக நான் சொல்லவே கிடையாது, என்னுடைய கட்சி நிர்வாகிகளிடம் பேசியதை மீடியாக்கள் திருத்தி வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்தபடியாக மக்களால் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்படவில்லை எனலும் 4.5 ஆண்டுகள் மக்களுக்காகவே உழைத்த ஒரு தலைவராகவே இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என திடீரென எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் சாய ஆரம்பித்திருக்கிறார்கள் நமது தேமுதிகவுடைய பிரேமலதா அவர்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். அதன் அடிப்படையிலே மிக விரைவாகவே தேமுதிக அதிமுக கூட்டணிக்குள் வரப்போகிறது அப்படிங்கிற செய்திகள் தற்போது வட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறது. இருந்த போதிலுமே ஜனவரி மாதம் கடலூரில் நடக்கூடிய மாநாட்டில் தான் நாங்கள் யாருடன் கூட்டணியில் இருக்கிறோம் என்கிற அறிவிப்பை பிரேமலதா வெளியிட இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே பிரேமலதா அதிமுக கூட்டணி அமையுமா அமையாதா அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நண்பா.